அதிமுகவுக்கு எந்த வேலையும் இல்லாததால் ஆருடம் சொல்ல தொடங்கிவிட்டதாக கனிமொழி எம்பி விமர்சித்து உள்ளார். இது குறித்து அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். அவர் பகுதி நேரமாக இப்போ நான் வேறு எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேறு வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஒரு பயத்திலேருந்து வரக்கூடிய சில கருத்துக்கள் தான் இது. மேடம், தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலியில் மழை பெஞ்சது, ராமநாதபுரம், தூத்துக்குடியிலையும் மழை இருக்குறாங்க. நீங்கள் அங்கே தொகுதி சார்ந்த விஷயங்கள் இல்லைங்க, தொடர்ந்து அங்கே மழை நீர் வடிவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் வடிகக்கூடிய அந்த வடிகால்களை எல்லாம் ஆழப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி நகரத்திலேயே மழை நீர் வடிகால் இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாம் முடிந்தவரை எல்லா பகுதிகளிலும் ஆயத்தமாகத்தான் இருக்கு. மணிப்பூர் மாநிலத்தில் 1.5 ஆண்டுகள் கடந்து நீர் நிலவரம் நீடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமே இருக்கு. இது அவங்க ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் முன்னால் நாம் நாணி தலையக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. இதுவரை இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு முறை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்யவோ அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது இன்னும் மிகவும் வருத்தத்தக்க, கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது.